மராத்தி மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்த நடிகை கிரிஜா ஓக் நீல நிற புடவையில் இருக்கும் போட்டோ வீடியோ மூலம் இணையதளத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து திடீரென இன்டர்நெட்டில் நேஷனல் கிரஷாக மாறினார். இவரை சுற்றி ஏராளமான மோசடிகள், சர்ச்சைகள் வலம் வரத் தொடங்கியுள்ளன. அதன் பின்னணி என்ன? மராத்தி நடிகையான 38 வயது கிரிஜா ஓக் இந்தி, கன்னட படங்களில் நடித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு வெளிவந்த தாரே ஜமீன் பர் படத்தில் நடித்து நடிகையாக அறிமுகமானார். தொடர்ந்து ஷோர் இன் தி சிட்டி, ஜவான் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சமீபத்தில் வெளியான ஸ்விம்சூட் கில்லர் எனப்படும் சார்லஸ் சோப்ராஜ் கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஷிண்டே படத்திலும் கிரிஜா ஓக் நடித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பிறந்த கிரிஜா ஓக் பிரபல மராத்தி நடிகர் கிரிஷ் ஓக்கின் மகள். கிரிஜா கடந்த 2011ஆம் ஆண்டு ஷூருத் குட்போல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கும் நிலையில் திடீரென இவரின் புகைப்படம் இணையதளத்தில் ட்ரெண்டாகி கிரிஜா ஓக் பேசப்படும் நடிகையாக மாறியிருக்கிறார். இந்நிலையில் கிரிஜா ஓக் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் தன்னுடைய புகைப்படங்கள் AI கொண்டு மார்க் செய்யப்படுவது பற்றி வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது தனது புகைப்படங்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இது கிறுக்குத்தனமாகவும் சிறப்பானதாகவும் உள்ளதாகவும், ரசிகர்களுக்கு திடீரென தன் மீது கவனம் குவிந்துள்ளதை எப்படி எடுத்துக் கொள்வதென எனக்கு தெரியவில்லை என கூறியுள்ளார். நிறைய அன்பு, நிறைய கமெண்ட், குறுஞ்செய்திகள், போன் கால், சமூக வலைதளங்கள் மூலமாக வருவது மிகவும் உணர்ச்சிகரமானதாக உள்ளதாகவும், இணையத்தில் பரவும் மீம்ஸ் போஸ்டர்களை தன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் அனுப்புவதாக தெரிவித்துள்ளார். प्यारे कमेंट्स, मैसेजेस, DMs आ रहे हैं और मैं आप सबका शुक्रिया अदा करना चाहती हूँ इतने सारे ढेर सारे प्यार के लिए। मेरे परिचित परिवार वाले दोस्त मुझे बहुत सारे अलग अलग पोस्ट्स, इमेजेस भेजते रहते हैं, मीम्स भी भेजते हैं, कुछ बहुत क्रिएटिव और बहुत फनी है. அவை நகைச்சுவையாகவும் கிரியேட்டிவாகவும் உள்ள அதே வேளையில் சிலர் மோசமான வகையில் AI மூலம் சித்தரிக்கப்பட்ட ஆபாசமான போட்டோக்களும் இணையத்தில் பரவி வருகிறது. அவற்றை பார்ப்பதற்கு மனம் வேதனையாக இருப்பதாக கூறியுள்ளார். இது போன்ற செயல்களை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த விஷயத்தில் சமூக ஊடக தளங்கள் அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தனக்கு 12 வயது மகன் இருப்பதாகவும், இப்போது அவன் சோசியல் மீடியாவில் இல்லை என்றாலும் பிற்காலத்தில் அந்த போட்டோவை அவன் பார்த்தால் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும், இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டேன் என்றும் கிரிஜா ஓக் கூறியுள்ளார். ஏற்கனவே மும்பை ரயிலில் சிறு வயதில் பயணம் செய்தபோது சிறுவன் ஒருவன் தனது பின்னால் நின்று அத்துமீறியது குறித்து பேசியது பரபரப்பாகியது. இந்நிலையில் AI ஆபாச போட்டோவால் கிரிஜா ஓக் நொந்து போய் உள்ளார். இதற்கிடையே கிரிஜா ஓக் திடீரென பிரபலமான நிலையில் அவர் பெயரில் மோசடிகளும் அரங்கேறத் தொடங்கியுள்ளன. கிரிஜா ஓக் பெயரில் போலி இன்ஸ்டா கணக்கு தொடங்கி மோசடியை அரங்கேற்ற தொடங்கியுள்ளனர். இதனை அறிந்த கிரிஜா ஓக் அந்த போலி இன்ஸ்டா பக்கத்தை நம்ப வேண்டாம் என்றும், அதன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி பணம் கேட்டால் கொடுக்க வேண்டாம் என ரசிகர்களை எச்சரித்துள்ளார். மேலும் அந்த இன்ஸ்டா பக்கம் மூலம் நடக்கும் பண மோசடிகளின் ஸ்கிரீன்ஷாட்டையும் பகிர்ந்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.